and respect for you. You're welcome. அன்பானவர்களே, கௌரி மாஸ்டர் இந்த அழைப்பினை எனக்கு வழங்கி எனக்கு இங்கு கொடுக்கும் மரியாதை மிகவும் பெரிதாக நான் பார்க்கிறேன். அன்பு உறவுகளே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது இன்னொரு வணக்கம். இந்த சிறப்பான மாலை வேளையில் அதிகம் பேசி எனது உங்களது அருமையான நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. நான் இப்படியாக உரையாற்றுவதற்கு தயாராகவும் பெறவில்லை. இந்த கட்டத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு நன்றி. நான் கௌரி மாஸ்டரை, விஜய் மாஸ்டரை அல்லது வைகுந்தன் இப்படி இந்த முழு டீமையும் வந்து நான் அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இதுதான் தேவை, இதுதான் எமது இனத்துக்கு தேவை, எமது மக்களுக்கு தேவை. ஒழுக்கம் அதே வழியில் தொடர்ந்து நாங்கள் நிற்க வேண்டும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிக்கொண்டு எமது இலக்கை நோக்கி நகர வேண்டும். இதை நான் இந்த பிள்ளைகள் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆம்பளையராகவும் பெரிய பொம்பளை பிள்ளைகளாக வளர்ந்துருக்கீங்க. நான் உங்களை சின்ன வயசுலேருந்து நான் அவதானிச்சு கொண்டு வரேன். இந்த கொரோனா காலத்தில் இருந்து கூட வந்து மாஸ்டர் வந்து டிசிப்ளின் தவறாக தொடர்ந்து வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்தார். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான மாதிரி மண்டபங்களை அமைத்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்களை மாற்றி உங்களுக்கு சோப்பு இல்லாமல் அவ்வளவுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் பயிற்சி கொடுப்பதற்கு ஒரு மாஸ்டர் இருந்தால் மட்டும் போதாது, அதை மனதார ஏற்று தொடர்ந்தும் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் வெற்றிக்கான வாய்ப்புகள். அப்படிக்கான ஒரு வெற்றி ஒன்றை அதற்கான பரிசுகளை, அதற்கான பெறுபவர்களை, சர்டிபிகேட்டுகளை நீங்கள் பெறும்போது எனக்கு உங்கள் அப்பா அம்மாவுடைய மகிழ்ச்சி போல் எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், ihr habt es verdient. Ich wünsche euch allen alles Gute, viel Kraft, bleibt dran. அழைப்புக்கு நன்றி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி. உங்களுடன் சில கருத்துக்களை பரிமாறுவதற்கு எனக்கு கிடைக்க போன வாய்ப்பை பயன்படுத்தி எனது வாழ்த்துக்களையும் பெற்றோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், நீங்கள் வகுப்பு அனுப்பாட்டிக்கு அவர் வகுப்பு நடத்த இயலாது. ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த மோட்டிவேஷனை கொடுக்க வேண்டும் சொன்னால், பிள்ளைகளுக்கு டெய்லி வந்து அந்த பல பக்கங்களில் இருந்து படிக்க வேணும், விளையாட வேணும், தமிழ் படிக்க வேணும், கலை படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து டொச்சில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, லீடர் என்று சொல்லி சொன்னால், தலைமை என்று சொல்லி சொன்னால் வந்து ஆல்பர்ட் ஷ்வைட்சர் சொல்லியிருந்தார். வசனம் ஒன்று பிள்ளைகளுக்கு பொறுத்த மாதிரி பண்ணுறதுக்காக சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே லீடர்ஸ் தான் என்று பார்க்கிறேன். Vorleben ist das nicht das Wichtigste für einen Leader, sondern das ist die einzigste. In dem Sinne, Gauri Master lebt vor euch und ihr macht es weiter. Vielen Dank. Schönen Abend.